ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 ஜேர்னி ஆஃப் ரிவர் TWAU NCERT கிரேட் 5 ஓடது பார்ட் 3 பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி காம்ஸ்டர் அகாடமியில TWAU பிளேலிஸ்ட்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு. ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னைக்குள்ள டாபிக் ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ராட்ஸ். when கோதாவரி ஹேஸ் டூ மச் வாட்டர், ஃப்ளட் வந்துடும் இல்லையா, வெள்ளம். அண்ட் when she has too little, தண்ணியே இல்லைன்னா வறட்சி வந்துடும். When a river floods, most of the time Godavari flows gently. But when there is too much rain, she becomes faster, deeper and more powerful than anyone can imagine. பயங்கரமா மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடும்? தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா ஃப்ளட் ஆயிடும். When too much rain falls, all the water rushes into the river and her expanding water flood houses, வீடுகள், fields, agricultural fields, roads, இது எல்லாமே வெள்ளம் வந்துடும். பட் ஒன் திங் சேஞ்சஸ் ஹவு பேட் அ ஃப்ளட் பிகம்ஸ், தட் இஸ் ட்ரீஸ். இப்போ நிறைய ட்ரீஸ் நம்ம வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரீஸ் என்ன பண்ணும்? ட்ரீ ஸ்லோ டவுன் ரெயின் வாட்டர். பயங்கர வேகமாக வர அந்த மழை தண்ணியை நிறுத்த முடியும். அதே மாதிரி அதோட வேர்கள் அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்கு பாஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஹெல்ப் த சாயில் சோக் இட் அப், ரெடியூசிங் த ஃப்ளட்டிங். இதுவே ட்ரீஸே இல்லை, அப்போ என்ன ஆகும்? வாட்டர் ரன்ஸ் ஆஃப் த பேர் லேண்ட் ஃபாஸ்டர். பயங்கர வேகமாக வந்து இருக்கிற வீடு எல்லாத்தையும் அவ்வளோதான், with nothing to slow it down, causing flooding. What floods damage? Floods எதெல்லாம் டேமேஜ் பண்ணும்? A flood does not just bring water, it brings great damage and destruction. அழிவை கொண்டு வரும். People and animals often have to leave their homes to stay safe. Damaged homes, broken roads, லாஸ்ட் கிராப்ஸ், பயிரெலாம் அழிஞ்சிரும். ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ், தண்ணியில் எக்கச்சக்கமான தண்ணி வரும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்டஸ் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கக்கூடிய தண்ணி வந்து நம்மளுக்கு டெங்கு எல்லா ஃபீவர்ஸையும் கொண்டு வரும். நோ எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் இருக்காது, ஸ்கூல்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க, படிக்க முடியாது. ஸோ டேப் அ ஃப்ளட் ப்ராப்ளம் ஆன் த லெஃப்ட், வாட்ச் விச் எஃபெக்ட்ஸ் on the right light up in gold. Some problems affect more than one thing. For example, dirty water ஆல என்ன நடக்கும்? சேஃப் ட்ரிங்கிங் போச்சு, நம்மளோட ஹெல்த்தும் போச்சு. புரோக்கன் ரோட்ஸாக இருந்தால் ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கஷ்டமாயிடும். லாஸ்ட் கிராப்ஸ்னால் என்ன ஆகிடும்? ஃபுட்டே இருக்காது, ஃபுட் சப்ளை. நோ எலக்ட்ரிசிட்டினா லைட்டு, ஃபேனு, ஃபோனு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ், ஹெல்த் காலி. டேமேஜ்டு ஹவுசஸ், ஷெல்டர் ஃபார் பீப்புள் இல்லை, தங்கும் உறைவிடமே இருக்காது. ஸ்கூல் ஷட்னா லேர்ன் பண்ண முடியாது நம்மளால. ஸோ ஃப்ளட் சேஃப்டி டிப்ஸ் இருக்குது. பிஃபோர் ஃப்ளட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃப்ளட் அப்போ என்ன பண்ணணும், ஆஃப்டர் ஃப்ளட் என்ன பண்ணணும். ஃப்ளட்டுக்கு பிஃபோரில் என்ன பண்ணணும்னா, ஸ்டே இன்ஃபார்ம் த்ரூ த லோக்கல் நியூஸ்லாம் அப்பப்போ பார்க்கணும், உலகத்தில் என்ன நடக்குதுன்னு. ப்ரிப்பேர் அண்ட் எமர்ஜென்சி பேக். எப்போவுமே வீட்டில் ஒரு எமர்ஜென்சி கிட்ட இருக்கணும். ஃபுட்டு, மெடிசன்ஸு, டார்ச் லைட், ஃப்ளாஷ் லைட்லாம் அதில் இருக்கிற மாதிரியான ஒரு பேக் எடுத்து வச்சுக்கணும். நோ எவாக்குவேஷன் ரூட்ஸ். ஏதாவது நடந்துச்சுன்னா எப்படி போய் தப்பிக்கணுன்றதை ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கணும். சேஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். லீவ் பிஃபோர் ஃப்ளட்டிங் ஸ்டார்ட்ஸ். அது வெள்ளமாகி ஃபுல்லாக தண்ணி ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதோட அலர்ட் வந்த உடனே நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடணும். கீப் சாண்ட் பேக்ஸ், லேடர், ரோப் ரெடி இன் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ். டியூரிங் த ஃப்ளட் என்ன பண்ணணும்னா, டிஸ்கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ். எலக்ட்ரிக் சாக்கெட்ஸ், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் தண்ணி வந்து பயங்கரமாக வரும்போது எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே ஆன்லேயே இருந்துச்சுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டிஸ்கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ். டு நாட் வாக் ஆர் டிரைவ் இன் ஃப்ளட் வாட்டர். இந்த சும்மா காமெடிக்கு சொல்லுவாங்க இல்லையா, சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவோம், அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியில் நடக்கிறது, ஃப்ளட் வாட்டரில் ட்ரைவ் பண்ணுறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. ஃப்ளட் வாட்டர்ன்றது வந்து அது ஒரு, அதோட வேகம் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதில் போய் நம்ம நடக்கிறதோ ட்ரைவ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. கெட் டு ஹையர் கிரவுண்ட். எவ்வளோ மேல் நோக்கி போக முடியுமோ அவ்வளோ மேல் நோக்கி போகணும். ஃபாலோ எவாக்குவேஷன் ஆர்டர்ஸை. ஃப்ரீ கேட்டில் அண்ட் லீட் அனிமல்ஸ் டு சேஃப்டி. நம்ம கால்நடைகள்லாம் வளர்க்குறோன்னா அதையும் வந்து அந்த கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கழட்டி விட்டு அதுக்கும் சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஆஃப்டர் ஃப்ளட் வந்துட்டு பிறகு என்ன பண்ணணும்? அவாய்ட் கான்டாக்ட் வித் ஃப்ளட் வாட்டர் அண்ட் ஸ்விம்மிங். டு நாட் டச் பவர் லைன்ஸ். பவர் லைன்ஸ் எதுவும் தொடக்கூடாது. டோ நாட் ரிட்டர்ன் ஹோம் அன்டில் டிக்ளேர்ட் சேஃப். நம்ம வீடாகவே இருந்தாலும் சேஃபாக இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் உள்ளே போகக்கூடாது. டெல் யுவர் ஃபேமிலி யூ ஆர் சேஃப். பயந்து போயிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும். க்ளீன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் சர்ஃபேசஸ் அண்ட் ஐட்டம்ஸ். வீட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு முன்னாடி டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஃப்ளோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வரணும். Be the sarpanch, you are in charge.
Imagine you are the sarpanch or municipal corporator of your village or city. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பர்சனாக உங்களை நினச்சிக்கோங்க. யூசிங் த சேஃப்டி டிப்ஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி 6. நம்ம இப்போ ப்ரீவியஸில் பார்த்தோம்ல, எது பிஃபோரில் பண்ணணும், எது டியூரிங் பண்ணணும், ஆஃப்டர் பண்ணணும். வாட் ஆக்ஷன்ஸ் would you take? ப்ரிவென்ட் ஃப்ளட்டிங் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். என்ன பண்ணலாம்? ஃப்ளட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எக்கச்சக்கமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீஸை வந்து பிளான் பண்ணணும். அப்போ வந்து அந்த வாட்டரோட ஃப்ளோ வந்து ஸ்பீடெல்லாம் லிமிட் ஆகிடும் இல்லையா? ப்ரிவென்ட் டேமேஜ் காஸ்ட் பை ஃப்ளட்டிங். இப்போ ஃப்ளட்டிங் நடந்துருச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி சேஃப்டி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். தென் கீப் எல்டர்லி பீப்புள் அண்ட் பீப்புள் வித் டிசபிலிட்டி சேஃப். வயசானவங்களையும் டிசபிலிட்டி இருக்கிற பீப்புள்ஸையும் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும். கீப் அனிமல்ஸ் சேஃப். when a river runs dry, இப்போ ஆப்போசிட் கிரைட்டீரியா. இப்போ சுத்தமாகவே தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஜாலியா? அதுவும் worst தான். A flood worries everyone, but when a river runs dry, it causes just as many problems, only quieter and slower. அதுவும் அதே அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். What would you do if you had no water in your home for an entire day? நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா? ஒரே ஒரு நாள் வந்து வித்தவுட் வாட்டர் நம்மளால நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியும்? குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஏன்னா சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும். வாட் இஃப் தெர் வாஸ் நோ வாட்டர் ஃபார் அ ஹோல் வீக்? நினைச்சும் பார்க்க முடியல. ஹவு டு யூ பாத், ட்ரிங்க், குக் ஆர் கிளீன்? வேர் வுட் யூ கோ டு ஃபைண்ட் வாட்டர்? Give kids 30 seconds of quiet to really imagine it before discussing in Tamil. This is meant to build empathy, not just recall facts. நம்ம ஃபேக்ட்ஸை மட்டும் யோசிக்க மாட்டோம். ஒரு 30 நிமிஷம் நம்ம மேலே சொன்ன சினாரியோ நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கே தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது. சென்னை 2019ல என்னாச்சு? ரிசர்வயர்ஸ் dried up and the city had to run special water trains from other districts to bring ட்ரிங்கிங் வாட்டர். தண்ணியே இல்லாமல் போச்சு 2019ல. நம்ம வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தெல்லாம் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் 2022 பெங்களூர்ல என்னாச்சுன்னா ஃப்ளட் ஆயிடுச்சு. ஷோயிங் ஹவு டூ மச் வாட்டர் கேன் பி ஜஸ்ட் ஆஸ் டேமேஜிங் ஆஸ் டூ லிட்டில். ஸோ இந்த ரெண்டு கேஸுமே நம்மளுக்கு வந்து நல்லது கிடையாது. போத் வாட்டர் ஷார்டேஜ் அண்ட் எக்ஸஸ் வாட்டர் கேன் அஃபெக்ட் லைவ்ஸ். திஸ் இஸ் வை மேனேஜிங் ரிவர்ஸ் வைஸ்லி மேட்டர்ஸ் so much. சொல்யூஷன்ஸ் தட் ஹெல்ப். என்னென்ன சொல்யூஷன்ஸ் பண்ணலாம்? வாட்டர் ஏடிஎம்ஸ். எப்படி ஏடிஎம்ல மணி வருதோ அதே மாதிரி ஸ்பெஷல் மெஷின்ஸ் இன் சம் பிளேசஸ் கிவ் கிளீன் வாட்டர் வென் யூ புட் இன் அ கார்டு ஆர் காயின், ஹெல்பிங் பீப்புள் யூஸ் வாட்டர் வைஸ்லி. இப்போ காசு கொடுத்து தண்ணி வாங்குறோம்னா அதை நம்ம வேஸ்ட் பண்ணுவோமா? ஒவ்வொரு சொட்டுமே இது ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம், இது ஒரு சொட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம்ல. அந்த காசு கொடுக்கறதும் காசு கொடுக்காம நம்ம வீட்டுக்கு வர தண்ணியும் அதே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். நேஷனல் வாட்டர் மிஷன், a program that works to manage water properly and help people use water wisely across India. Awareness create பண்ணணும். Every drop counts. Tap to tick off your promise. இதில் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஓத் மாதிரி ப்ராமிஸ் எடுத்துக்கணும். Use water efficiently. Do not waste it. Turn off the tap while brushing your teeth. Do not waste drinking water. Fix leaking taps with the help of adults. Reuse clean water from washing fruits or vegetables to water plants. Remind family and friends to save water too. Remember, every drop counts. Discussion questions. Find out which river flows through your state. What are they used for? Are there any dams on them? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் வந்து இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டோம்னா என்னென்ன டேம்ஸ்லாம் இருக்குது? மேட்டூர் டேம் இருக்குது, சாத்தனூர் டேம் இருக்குது. வாட் ஆர் தே யூஸ்ட் ஃபார்? வீட்டுக்கெல்லாம் அது எப்படி தண்ணி கொடுக்குது, விளைச்சலுக்காக எப்படி ஃபார்மர்ஸ் எல்லாம் அதை இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, நிறைய நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், why do you think people built houses and cities near rivers in the past? அந்த காலத்துலலாம் ஏன் வந்து ரிவர்ஸ்க்கு பக்கத்தில் அவங்களோட வீடெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க? Are rivers still important today in the same way? Of course, rivers are always important. Water is an essential thing. Water is a gift which should be protected by all cost. If you could create one new rule to protect rivers in your city or village, what would it be? நம்ம ஏதாவது ஒரு நியூ ரூல் போடணும்னா என்ன போடலாம்? ரிவர்ஸை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது ரிவர்ஸில் வந்து இப்போ கார்பேஜ் இல்லாட்டி அதில் ஏதாவது டர்ட்டி திங்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா சிவியர் ஃபைன்ஸ் போடலாம். அந்த மாதிரி. இமேஜின் யூ ஆர் பிளானிங் ஏ நியூ சிட்டி நியர் எ ரிவர். How would you keep the river clean, prevent floods and ensure enough water for everyone even in summer? இது எல்லாமே இப்போ நம்ம படித்த எல்லா பாயிண்ட்ஸும் தான் வரும் இல்லையா?
சாப்டர் கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஃபாலோட் கோதாவரிஸ் ஹோல் ஜேர்னி. அவங்களோட பர்த் பிளேஸ்ல இருந்து அந்த பே ஆஃப் பெங்காலில் கலக்கிற வரைக்கும், டு ஹவு ஷி சப்போர்ட்ஸ் லைஃப், டு வாட் ஹேப்பன்ஸ் வென் தெர் இஸ் டூ மச் ஆர் டூ லிட்டில் ஆஃப் ஹர், ஃப்ளட்டு, ட்ராட்டு, எல்லாமே படித்தோம். பார்ட் ஒன்ல நம்ம கோதாவரியோட ஜேர்னி, கோதாவரியோட பர்த் அதெல்லாம் படித்தோம். ஹவு ரிவர்ஸ் ஹெல்ப் அண்ட் ஹர்ட் அது வந்து பார்ட் டூவில் பார்த்தோம். ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ராட்ஸ் பற்றி பார்ட் த்ரீல பார்த்தோம். தட்ஸ் ஆல் ஃபார் ஜேர்னி ஆஃப் அ ரிவர் சாப்டர் 2 TWAU grade 5 ஓடது syllabus முடிஞ்சிருச்சு. Thank you so much friends. Subscribe our channel Comstar Academy and click the notification engine. Give all so that all new videos will be coming up to you. Thank you friends.